அபூஜஹலுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் ஈமான் வச்சு இல்லை அவருக்கு, அவனு தக்தீரில் ஈமான் இருக்க இல்லை, அப்போ நம்ப இல்லை அவர் என்ன செஞ்சான், கேலி பண்ணி 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 ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுட்டு, தெரியுமா உங்களுக்கு உங்களோட கூட்டாளி யாருடைய நீங்கள் கலிமா ஓதுறீங்களே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார், அவங்கள பற்றி ஒரு புது விஷயம் தெரியுமா? ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, என்ன விஷயம்? அவங்க சொல்கிறாங்க, குறிப்பிட்ட நேரத்தில் இரவில் ஒரு சின்னொரு பகுதியில் அக்ஸா பள்ளி போயிட்டு வந்துட்டாங்க, இப்படி சம்பவம் எல்லாம் பார்த்தாங்களாம், இப்படி நடந்துச்சோம், நபிமார்களை தொலைவிச்சாங்களாம், அந்த மாதிரி ஒரு கேலியில் அவர் சொல்லி காட்டினார். இப்போ ஹஸ்ரத் அபூபக்கர் கேட்குறாங்க, யார் சொன்னது? அவங்களோட நபி சொல்கிறாங்க. எந்த நபி சொன்னாங்களா? ஓ, அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ ஹக்கு தான் அது, ஆதாரம். அல்லாவை நான் பார்த்தில்ல, அல்லாஹ் மேல கலிமா ஓதுறது லா இலாஹா இல்லல்லாஹ்னு இவங்க சொல்லி தானே ஓதுறேன்னா, நான் அல்லாவை பார்த்தில்ல, ரசூலுல்லாஹ் சொல்லி தானே அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு, சொர்க்கத்தை பார்த்தில்ல, சொர்க்கம் மேல நம்பிக்கை வைக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தானே. இப்போ இந்த சம்பவத்தை அவங்க சொல்றதை நான் நம்பாமல் இருப்பேனா? அந்த நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் தாலா கொடுத்த ஒரு பட்டம் சித்தீக். ஹஸ்ரத் அபூபக்கர் இப்போ பொதுவாக அபூபக்கர் இல்லை, ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிட்டாங்க. அப்போ நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றவங்க. இப்போ இந்த மாதிரி மிரக்யூலஸ் விஷயம் வந்தால் கண்ணை பொத்திட்டு நாங்கள் எஸ் சத்தக் ஆமன்னா வசத்தக், நாங்கள் நம்பிட்டோம், சமிஅனா வாதானா, எங்களுக்கு வேற ஆதாரம் தேவையில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா போதும். குஃபாருடைய பழக்கம் என்ன? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது முடியுமா? இது முடியுமா? இப்போ இன்றைக்கு தௌஹீத்வாதி இது முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் பாசிபிள்? இஸ் தட் பாசிபிள்? சரி, அப்போ நீங்கள் அபூஜஹலை பின்பற்றதான் உங்களோட பிரச்சனை. அது உங்களோட நசீபில் அபூஜஹலை ஃபாலோ பண்ணுறதுக்கு இருந்தால் நாங்கள் என்ன செய்ய? எங்கட நசீபில் அல்ஹம்துலில்லாஹ் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றது எங்கட நசீபில் இருக்கு. அம்மா பாத் فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. قال النبي سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم رأيت ربي عز وجل أو كما قال عليه الصلاة والسلام. غوث اعظم بمنے بے سر ساما مدد قبل ایدی مدد کعبہ ایما مدد یا صاحب الناہور کل ناصر فی السمع والاعضاء وحسن الباصر وبطول عمر لا بعمر قاصر یا مجمع الخیرات عبد القادر رضی اللہ عنہما. மதிப்புக்குரிய சாதாத்மார்கள், உலமாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நாங்கள் இந்த முபாரக்கான இரவில் நபிகள் நாயகம் சய்யிதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பேசுறதுக்கு, அண்ட் தட் டு ஆன் அ நைட், எந்த இரவில் ரிவாயாத் படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய கலாமுடைய ஷர்ஃபை பெற்றுக்கொண்டாங்களோ அந்த இரவில் நாங்கள் இன்றைக்கு இந்த பள்ளி வாயிலில் சேர்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் தாலா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் நம்முடைய இந்த கேதரிங்கை கபூல் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா தருவானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மெஹராஜ் இதை பற்றி பேசுறதுக்கு 25 நிமிஷமோ, ஒரு ஹவரோ, 24 மணி நேரமோ, or even if you speak of for 1 year, remembrance, the references, the exalted quality of Rasulullah sallallahu alaihi wasallam. In light of the Quran, in light of the Hadith, in light of the Tafsir, இந்த மேராஜுடைய சம்பவம் இருக்குதானே, அந்த காலத்தில் மக்கா ஷெரீஃப்லேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஜேர்னி இருக்கும். For 1 month if you travel, then you will reach மஸ்ஜிதுல் அக்ஸா. இப்போ போகிறதுக்கு ஒரு மாதம் என்று வச்சா வரத்துக்கும் ஒரு மாதம் போகும். ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல்
masjidil haram ila al-masjidil aqsa என்ற மஃபூம் எப்படின்னு கேட்டால், இரவுல நைட்டுடைய ஒரு பார்ட், நைட்டுடைய ஒரு பகுதியில் அல்லாஹ் தாலா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மக்கா ஷரீஃப்லேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் சேர்த்து வச்சான். Now when this is done by Allah, அல்லாவே சொல்கிறான், நாங்கள் அவர்களை ட்ராவல் பண்ண வெச்சம் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா ஷரீஃப்லேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா இன் அ பார்ட் ஆஃப் தி நைட். இப்போ ஒரு மாதம் ஜேர்னி இல்லை, 10 வருஷம் ஜேர்னி இருந்தாலும் எங்கட மூளை இங்கே யோசிக்க தேவையில்லை. இப்போ முடியாதது ஒன்று இருக்கா? ஸோ வென் அல்லாஹ் சேஸ் வி ஹாவ் டு அக்செப்ட் இட். சரி, மற்றது அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? நீங்கள் நான் என்னுடைய ஹபீபுடைய ரூஹை மக்காலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா எடுத்து போனேன்னு சொல்லியிருக்கிறானா? இல்லையே. சுப்ஹானல்லதி அஸ்ரா, உடைய சோல் ரூஹை நான் ட்ராவல் பண்ண வச்சன், அப்படி வந்து இல்லை. மற்றது ரூஹுக்கு வந்து அல்லாஹ் தாலா ஏற்கனவே பவர்ஸை கொடுத்துருக்குறோம். நாங்கள் தூங்க போகலை, கனவுல இருக்கிறோம். எங்களோட வீடு கொல்லுப்பேட்டியோ மவுண்ட்ல வெனியாவோ தெய்வலையோ வெள்ளவத்தையிலோ இருக்கிறோம். ஆனால் காலையில் எழும்பிட்டு, ஹசரத் உங்களுக்கு தெரியுமா, நேற்று ராவ் நான் கனவுல நான் ஜப்பானில் டோக்கியோ சந்திச்சு டோக்கியோ போயிட்டு தான் நான் வந்தேன். டோக்கியோவில் உள்ள அந்த பில்டிங்ஸை அது ரியாலிட்டியாக இருக்கு. யூ வில் ஃபைண்ட் தோஸ் பில்டிங் இன் ரியாலிட்டி. அங்கே நான் போயிட்டு வந்தேன் என்று சொன்னால் யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. வை? ரூஹ் தானே. ஃபார் த ரூஹ் தேர் இஸ் நோ டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் நாட் இம்பாசிபிள். இதே எங்கள் மத்தியில் ஒருவர் சொன்னால், ஹசரத் நான் தூங்கி கொண்டிருந்தேன் என்னுடைய வீடு வெள்ளவத்தில், நான் இரவைக்கு அந்த தூக்கத்தில் ஃப்ளைட் ஒன்று பிடிச்சிட்டு சிங்கப்பூரில் போய் இறங்குது. சிங்கப்பூரில் இறங்குனா மார்னிங் 6 o'clock, இங்கேருந்து 12 மணிக்கு ஃப்ளைட் போனால் அங்கே 6-6:30 மணிக்கு இறங்குது. ஃப்ரம் சிங்கப்பூர் நான் மறுக்க ட்ராவல் பண்ணேன் லாஸ் ஏஞ்சலிஸ், ஒரு 15 hour போயிட்டு அங்கே லாஸ் ஏஞ்சலிஸ்லேருந்து மறுக்க நான் ரிட்டர்ன் வந்தேன் டோக்கியோக்கு, அது ஒரு 17-18 hours. அண்ட் ஃப்ரம் டோக்கியோ ஐ கேம் பேக் டு கொலம்போ ஃப்ளைங் பை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், அது ஒரு 11 hour டேர்ன். ஆனால் எலும்பி பார்த்தா நான் இன்னும் வீட்டில் தான் இருக்கேன். இது கனவுல ஒருத்தர் சொன்னால் நம்புவாங்க. ஆனால் இது ஃபிசிக்கலி நான் இப்படி செஞ்சேன். நான் இரவைக்கு சிங்கப்பூர் போயிட்டு, சுபோவில் சிங்கப்பூர் இறங்கிட்டு, அங்கேருந்து அமெரிக்கா போயிட்டு, அமெரிக்காலேருந்து ஜப்பான் போயிட்டு, ஜப்பான்லேருந்து கொலம்போ வந்தேன். ஆனால் இன்னும் 1 hour கூட நடக்க இல்லையே என்று சொன்னால் அவங்களுக்கு பைத்தியமானு தான் கேட்பாங்க. ஆனால் இதே விஷயம் சோல் ரூஹை கொண்டு சொன்னால் தபாரக வ தஆலா ரூஹ்க்கு தாக்கத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் எங்களோட உடலுக்கு அல்லாஹ் தாலா பொதுவான மக்களுக்கு அந்த தாக்கத்தை கொடுத்தில்லை. ஃபார் அஸ் டு கோ இமீடியட்லி அண்ட் கம் பேக் அண்ட் தட் டு சச் அ லாங் ஜர்னி. ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி ரூஹிஹி இல்ல பி அப்திஹி, என்னுடைய அடியானை, தட் மீன் சோல் அண்ட் த பாடி, என்னுடைய அடியானை. அடியான் அர்த்தம் என்ன? அபுது அர்த்தம் என்ன? உடல்ல ரூஹ் ஓட உள்ள உடம். So physical body, physically I have taken my Habib from Makkah to Masjidul Aqsa within a moment. சரி, இப்போ யாராவது சொன்னா இது விளங்குது இல்லையே, how is it possible? ஏன் குஃபார் அப்படி தான் டவுட் பண்ணாங்க, குர்ஆன் மேல நம்பிக்கை இல்லையே. இப்போ அல்லாஹ் தாலா இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டான், சுப்ஹான். யார் கூட்டி போனது? தூய்மையானவன். சுப்ஹான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் is making this statement that I took being pure. Purity is to your Lord Allah Tabaraka wa Ta'ala, who took his bondman from Makkah to Masjidul Aqsa. But Allah Ta'ala தூய்மையானவன். So there is no way of saying that there is a flaw in this statement. சரி, இன்னொரு விஷயம், சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் நாங்களும் சொல்கிறோம், தௌஹீத்வாதியும் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சொல்கிறாங்க, ஜமாத் இஸ்லாமியும் சுபஹான் அல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாவை தூய்மையானவன் என்று நம்பிட்டு அல்லாவால் இப்படி செய்ய முடியும் என்று நம்பாட்டி என்ன தூய்மையானவன் என்று நீங்கள் கதைக்கிறீங்க? யூ சே அல்லாஹ் இஸ் பியூர், பியூரிட்டி டு அல்லாஹ். அதை சொல்லி சொல்லி அல்லாஹ் தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சக்தியை நம்புறீங்க இல்லை?
அப்ப என்ன சுப்ஹானல்லாஹ்ட அர்த்தம் நீங்க ஓதுறீங்க? Alhamdulillah, we the people of Ahlus Sunnah, when we say Subhan to Allah Ta'ala, we do believe that Allah has blessed such powers. சரி, இது குரான்ல மஸ்ஜிதுல் அக்ஸா மட்டும் இருக்கு. குரானுடைய விளக்கம், you are not in a position to understand the Quran without referring to the hadith. ஹதீஸ் இல்லாமல் குரான் விளங்க முடியாது. அதே போல் குரானில் மற்ற வசனத்தும் இல்லாமல் குரானை விளங்க முடியாது. So we need to understand the Quran from the other verses of the Quran, from the ahadith of Rasul Kareem sallallahu alaihi wasallam. இப்போ ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸால சும்மா இருந்தாங்களா இல்லாட்டி தொழுவிச்சாங்களா? ஹதீஸில் என்ன வருது? நபிமார்கள் மத்தியில் தொழுகை நடந்துச்சு. ஆல் த ப்ராஃபட்ஸ் ஆஃபர்ட் ப்ரேயர் அண்ட் நபி லெட் த ப்ரேயர் கண்டக்ட் பண்ணாங்க. இமாமாக கண்டக்ட் பண்ணாங்க. யார் அந்த நபிமார்கள்? ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க தானே, ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ஹஸ்ரத் நூ அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. எல்லா நபிமார்கள் இருந்தாங்க. இப்போ நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வானத்தில் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கபர் ஷரீஃபில் தானே இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபர் ஷரீஃபில் தானே இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்லையும் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஐ சா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆஃபரிங் ப்ரேயர் இன் ஹிஸ் கிரேவ் வைல் ஸ்டாண்டிங். அவங்க நின்று கொண்டு தொழுறது அவங்களோட கபர் ஷரீஃபில் நான் கண்டன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தொழுகை கபர் ஷரீஃபில் நபிமார்கள் தொழுறாங்க. நின்று தொழத்துக்கு உடல் வேணுமா இல்லையா? நிற்கிறதுக்கு யூ நீட் அ பாடி. ஸோ இன் லைட் ஆஃப் தி ஹதீஸ் ஆஃப் சஹீஹ் முஸ்லிம், நபிமார்கள் வஃபாத்தை டேஸ்ட் பண்ணினத்துக்கு பிறகு, மௌத்தை டேஸ்ட் பண்ணினத்துக்கு பிறகு அவங்களோட முபாரக்கான ஜிஸ்மோட உடலோட ஹயாத்தாக இருக்கிறாங்க. நான் சொல்லலை, எந்த நபியுடைய கலிமா நாங்கள் ஓதுறோமோ அந்த நபி சொல்கிறாங்க. அல் அம்பியா அஹ்யா உன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன். அல்லாஹ்வுடைய அத்தனை நபிமார்களும் அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையில் ஹயாத்தாக இருக்கிறாங்க, தொழுறாங்க. ஸோ திஸ் இஸ் செட் பை நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தா மஸ்ஜிதுல் அக்ஸால இருக்கிறாங்க. வானத்தில் போக்கல பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸால உள்ள நபிமார்களில் சில நபிமார்கள் வானத்தில் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது வானத்தில் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லாட்டி ஹஸ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மூணாவது வானத்தில் இன்னொரு நபி இருக்கிறாங்க. நாலாவது வானத்தில் இன்னொரு நபி இருக்கிறாங்க. அஞ்சாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஆறாவது வானத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஏழாவது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சத்துக்கு பள்ளியில் இருந்தாங்க. அதுக்கு தொழுகை கொண்டு இருந்தாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இங்கே வானத்தில் கூட இருக்கிறாங்க. சொல்கிறது யார்? நானா நீங்களே எங்களோட உலமாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பத்தானே வேணும். அல்லாஹ்வுடைய ஹபீப் சொன்னால் நம்பத்தானே வேணும். இப்போ என்ன நடக்குது? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அக்ஸா பள்ளியில் ரசூலுல்லாஹ் பின்னுக்கு தொழுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை கொடுக்குறாங்க, தொழுகை வைக்கிறாங்க. ஸோ ஆல் த ப்ராஃபட்ஸ் ஆஃப் அல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஹபீப்ட பின்னுக்கு தொழுறது, தட் மீன் தே ஆர் அலைவ் வித் தேர் பாடிஸ். இப்போ நீங்கள் உலமாக்கள் கிட்ட கேட்டு பாருங்கள், ஒரு ஹதீஸ் ஒன்று காட்டுறதுக்கு. அந்த அத்தனை நபிமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸா பள்ளியில் சேரத்துக்கு நபிமார்கள் அங்கே மௌஜூதாக இருந்தாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்ந்த பிறகு மற்ற நபிமார்கள் வந்தாங்களா? இப்போ ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ஹபீப் போய் சேரத்துக்கு ஆல் த ப்ராஃபட்ஸ் வர் ப்ரெசன்ட். என்ன விளங்குது? மௌத்தை டேஸ்ட் பண்ணினத்துக்கு பிறகு கூட நபிமார்களுக்கு இந்த இல்ம் இருக்கி. அல்லாஹ்வுடைய ஹபீப் வர போகிறாங்க. In order to welcome Rasul Kareem sallallahu alaihi wasallam, they were present in Masjidul Aqsa before the arrival of Rasulullah sallallahu alaihi wasallam. அப்போ physically presence ஆகிற சக்தி, நாலேஜ் இப்போ வர போகிறாங்க. அந்த நாலேஜ் அண்ட் வரத்துக்கு சேர்ற சலாமா ஒந்தவே பார்த்தாங்க. இன்னொரு ரிவாயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே ஒந்தவே பார்த்தாங்க. இப்போ பார்த்துட்டு க்ராஸ் பண்ணின பிறகு பள்ளியில் ரசூலுல்லாஹ் தானே சேர வேணும். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்தாங்க? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமோட ஸ்பீட் கூடயா ரசூலுல்லாஹோட ஸ்பீட் கூடயா? போக்கல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா ஷரீஃபில் ஃபாஸ்ட். இப்போ லைட்டுடைய ஸ்பீட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க வானம் என்று ஒன்றும் இல்லை என்று. தேர் இஸ் நோ ஸ்கை. 800 கிலோமீட்டர்ஸ் per hour. ஒரு ஹவரில் 800, ஒரு ஹவரில் 900. லைட்டுடைய ஸ்பீட் per second 300,000 கிலோமீட்டர்ஸ்.
அப்போ 1 செகண்ட் மல்டிப்ளை பை 60 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு 3 lakhs மல்டிப்ளை பை 60 எத்தனை ஆகிச்சு? 1,80,00,000. 1,80,00,000 கிலோமீட்டர்ஸ் போவதுக்கு சக்தி அல்லாஹ் தாலா லைட்டுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஒரு நிமிஷத்தில் 1 hourல அகைன் மல்டிப்ளை பை 60, அப்போ 1.8 மில்லியன் மல்டிப்ளை பை 60 24 ஹவர்ஸ்ல. இப்போ அதை மல்டிப்ளை பை 24 ஹவர்ஸ் 65 days. ஒரு வருஷத்தில் எத்தனை கோடிக்கணக்கான கிலோமீட்டர் ஸ்பீடில் போவதுக்கு சக்தி அல்லாஹ் தாலா லைட்டுக்கு கொடுத்திருக்கிறான். And you need similar 100,000 years to go from one corner to the other corner. ஒரு வானம் அல்லாஹ் தாலா 7 வானத்தை படிச்சிருக்கான். இப்போ ஒரு வானத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு எங்களுக்கு வயசு இல்லை, அந்த மில்லியன்ஸ் கணக்கான ஏஜ் எங்கள்கிட்ட இல்லை போவதுக்கு. ஆனால் நபிமார்களுடைய ஸ்பீட் அந்த லைட்டுடைய ஸ்பீடை விட அதிகம் என்று ஹதீஸ் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். பிகாஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரீச்ட் த ஃபர்ஸ்ட் ஹெவன் பிஃபோர் த புராக் ஹேட் ரீச்ட். அல்லாஹு அக்பர். அதே போல் 7 வானம். ஸோ பியாண்ட் அவர் கெப்பாசிட்டிஸ் we are unable to comprehend. இப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவங்க புராக்ல ட்ராவல் பண்ணாங்க, அதுக்காக ஸ்லோவாக போனாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரிஜினல் நோ. இப்போ ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் தாலா ஹீ கிரியேட்டட் மை நூர், என்னை ஒளியாக படைச்சான். அந்த நூரை அல்லாஹ் தாலா 4 போர்ஷனில் டிவைட் பண்ணினான். ஒரு போர்ஷனில் அர்ஷை படைச்சான், இன்னொரு போர்ஷனில் டிவைன் டேப்லெட் லௌஹுல் மஹ்ஃபூஸை படைச்சான். இப்படி ரிவாயத் வருது. 4வது போர்ஷனை மறுக்க 4வா டிவைட் பண்ணினான். அதில் ஒரு போர்ஷனை அல்லாஹ் தாலா ஒரு போர்ஷனில் ஏஞ்சல்ஸை படைச்சான். இப்போ ஏஞ்சல்ஸ் இஸ் அ கிரியேஷன் ஃப்ரம் த 1/16th நூர் ஆஃப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 1/16th நூரில் பார்ட் ஆஃப் 1/16th ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்பீட் எப்படி? ஒரு நேரம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே, மஃபூம் ஆஃப் தி ஹதீஸ் ஆஸ் ரெக்கார்டட் இன் தி தஃபாசிர், நீங்கள் எப்பயாவது அவசரத்தில் துனியாவுக்கு வந்திருக்கிறீங்களா? எமர்ஜென்சியில் உடனே வந்திருக்கிறீங்களா? இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எஸ் யா ரசூல் அல்லாஹ் 4 times. 4 தடவை நான் என்னுடைய கூவத்தை கொண்டு ஸ்பீடில் நான் வந்திருக்கிறேன், லைக் வித்தின் அ மோமெண்ட். அது என்னென்ன சம்பவம்? 1, when ஹஸ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமை அவங்களோட சகோதரர்கள் அவங்களை அந்த கிணத்துல போட்டாங்க தானே, தே ட்ராப் ஹிம் இன் த வெல். அப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வெல்ல இருந்து அவங்கள போட போக்கல கீழே போய் இறங்கத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு நான் சித்ரத்துல் முன்தஹால இருந்து உடனே வந்துட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நான் பிடிச்சிட்டேன், அவங்களே கீழே விட இல்லை. இப்போ ஒரு கல்லை மேலேருந்து வீசினா, இங்கேருந்து இப்போ இந்த டாப்பில் இருந்து வீசினா 10 hour போமா இறங்கத்துக்கு? ஒரு நிமிஷம் போமா ஒரு ஸ்டோன் கீழே இறங்கத்துக்கு? வித்தின் அ மோமெண்ட். அங்கேருந்து கல்லை வீசினா கீழே வந்துடும். ஒரு புல் அங்கேருந்து பாஞ்சா உடனே கீழே வந்து முன்தஹாலேருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இறங்குனாங்களே. ஸோ வாட் அ ஸ்பீட்! திஸ் இஸ் ஒன். இன்னொரு நேரம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் தபாரக வ தஆலா கொடுத்த சக்தி. கம் மௌலானா அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக். اللهم صل وسلم اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم وآله وبارك وسلم. سيدنا இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நம்ரூத் அந்த ஃபயரில் வீசினா போட்டார் தானே. இப்போ இங்கேருந்து ஃபயரில் போட போக்கல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சித்ரத்துல் முன்தஹாலேருந்து உடனே வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பீடில் 4 தடவை வந்திருக்கிறாங்க என்று ரிவாயத்தில் வருது. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சித்ரத்துல் முன்தஹா எவ்வளோ தூரம்? இங்கேருந்து வானத்துக்கு போகிறதுக்கே இன் லைட் ஆஃப் தி தஃப்சீர் யூ நீட் 500 years. ஒரு வானத்துலேருந்து 2வது வானத்துக்கு போகிறதுக்கு வானத்துடைய கேப் இருக்குத்தானே வித், அந்த கேப்பை கவர் பண்ணதுக்கு இன்னொரு 500 years தேவை. அப்போ ஒரு வானத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு 1000 years. 7 வானத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு யூ நீட் 7000 years. அதுக்கு எவ்வளோ தூரம் சித்ரத்துல் முன்தஹா இருக்கின்ற அல்லாஹ்க்கு தான் தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும்.
இப்போ குறைஞ்சது 7000 வருஷமுடைய ஜேர்னி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செகண்ட்குள்ள வந்துட்டாங்க தானே. ஒரு செகண்ட்குள்ள போற சக்தி, ஒரு செகண்ட்ல வார சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. And he is created from the noor of Rasulullah sallallahu alaihi wasallam. அதும் டைரக்ட் இல்ல, பார்ட் ஆஃப் த நூர் ஆஃப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய நூர்ல ஒரு பகுதியில படைக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சக்தியே இவ்வளவு இருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய சக்தி எவ்வளவு இருக்கு. இப்போ மேராஜுடைய சம்பவம் மக்கா ஷரீஃப்லேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா போயிட்டு வானம் 2வது வானம் 7 வானத்தை தாண்டி சித்ரத்துல் முன்தஹா போயிட்டு அர்ஷைக்கிட்ட போயிட்டு அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தாங்களே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தின் அ மோமெண்ட். இதை இன்கார் பண்ணுறவங்க குர்ஆனையும் படிச்சில்ல, ஹதீஸையும் படிச்சில்ல. இப்போ கடைசியாக ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்லேருந்து வந்ததுக்கு போகிறோம் இந்த விஷயத்தை காலையில் மக்கள் மத்தியில் சொல்லிவிட்டாங்க. நேற்று ராவ் அல்லாஹ் தாலா எனக்கு இப்படி ஒரு மிரக்கல், ஒரு மோஜிசாவை கொடுத்தான்னு அந்த மாதிரி பேசிக்கொண்டாங்க. இப்போ குஃபார் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் அபூஜஹல் ஒருவர். அதில் இன்னொரு கேள்வி வந்துச்சு, மஸ்ஜிதுல் அக்ஸா போனீங்களா? ஒரு மாதம் போகிறதுக்கு தேவை, ஒரு மாதம் வரத்துக்கு தேவையில்லாட்டி 2 மாதம் போக 2 மாதம் வர, நீங்கள் நேற்றாக உடனே போயிட்டு வந்துட்டீங்களா? சரி, மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளியில் எத்தனை ஜன்னல் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன், எத்தனை வாசல்கள் இருக்குன்னு சொல்லுங்களேன். யாரும் ஒரு பள்ளியில் வந்து இப்போ நீங்கள் தேவட்டகா பள்ளியில் டெய்லி வாரீங்க, எப்போயாவது கணக்கு பார்த்தீங்களா எத்தனை படி இருக்கேன்னு, எத்தனை கதவு இருக்கேன்னு கணக்கு பார்த்து கொண்டா போகிறீங்க? இல்லை தானே. ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்க போகல அல்லாஹ் தாலா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணு முன்னுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை வச்சுட்டாங்க. அவங்களோட கேட்குற கேள்விக்கு பதில் அத்தனையும் கொடுக்குறாங்க. எத்தனை வாசல் இருக்கி, எத்தனை ஜன்னல் இருக்கி, எத்தனை படி இருக்கி. அல்லாஹு அக்பர். அது மட்டும் இல்லை, நம்பாதவருக்கு நீங்கள் எவ்வளோ ஆதாரம் கொடுத்தாலும் நம்ப போகிறது இல்லை. அவர் நம்புறவருக்கு ஒரு ஆதாரம் போதும். இப்போ அபூஜஹலுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் ஈமான் வச்சு இல்லை அவருக்கு, அவனோட தக்தீரில் ஈமான் இருக்க இல்லாமல் நம்ப இல்லை. அவர் என்ன செஞ்சான்? கேலி பண்ணி 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 ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுட்டு, தெரியுமா உங்களுக்கு உங்களோட கூட்டாளி யாருடைய நீங்கள் கலிமா ஓதுறீங்களே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அவங்கள பற்றி ஒரு புது விஷயம் தெரியுமா? ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, என்ன விஷயம்? அவங்க சொல்கிறாங்க, குறிப்பிட்ட நேரத்தில் இரவில் ஒரு சின்னொரு பகுதியில் அக்ஸா பள்ளி போயிட்டு வந்துட்டாங்க. இப்படி சம்பவம் எல்லாம் பார்த்தாங்களாம், இப்படி நடந்துச்சோம், நபிமார்களை தொலைவிச்சாங்களாம். அந்த மாதிரி ஒரு கேலியில் அவர் சொல்லி காட்டினார். இப்போ ஹஸரத் அபூபக்கர் கேட்குறாங்க, யார் சொன்னது? அவங்களோட நபி சொல்கிறாங்க. எந்த நபி சொன்னாங்களா? ஓ, அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ ஹக்கு தான் அது, ஆதாரம். அல்லாவை நான் பார்த்தில்ல, அல்லாஹ் மேல கலிமா ஓதுறதா லா இலாஹ இல்லல்லாஹ்னு இவங்க சொல்லி தானே ஓதுறேன்னா, நான் அல்லாவை பார்த்தில்ல, ரசூலுல்லாஹ் சொல்லி தானே அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு. சொர்க்கத்தை பார்த்தில்ல, சொர்க்கம் மேல நம்பிக்கை வைக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தானே. இப்போ இந்த சம்பவத்தை அவங்க சொல்றதை நான் நம்பாம இருப்பேனா? அந்த நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் தாலா கொடுத்த ஒரு பட்டம் சித்தீக். ஹஸரத் அபூபக்கர் இப்போ பொதுவாக அபூபக்கர் இல்லை, ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிட்டாங்க. அப்போ நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றவங்க. இப்போ இந்த மாதிரி மிரக்யூலஸ் விஷயம் வந்தால் கண்ணை பொத்திட்டு நாங்கள் எஸ் சத்தக் ஆமன்னா வசத்தக், நாங்கள் நம்பிட்டோம், சமிஅனா வாதானா, எங்களுக்கு வேற ஆதாரம் தேவையில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா போதும். குஃபாருடைய பழக்கம் என்ன? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது முடியுமா? இது முடியுமா? இப்போ இன்றைக்கு தௌஹீத்வாதி இது முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் பாசிபிள்? இஸ் தட் பாசிபிள்? சரி, அப்போ நீங்கள் அபூஜஹலை பின்பற்றதா உங்களோட பிரச்சனை. அது உங்களோட நசீபில் அபூஜஹலை ஃபாலோ பண்ணுறதுக்கு இருந்தால் நாங்கள் என்ன செய்ய? எங்களோட நசீபில் அல்ஹம்துலில்லாஹ் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றது எங்களோட நசீபில் இருக்குது. So we are fortunate by believing on the incident of Mi'raj that it was a miraculous journey. அந்த ஜேர்னியில் அல்லாஹ் தாலாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முபாரக்கான இந்த கண்ணால் பார்த்தாங்க. அவர்களே சொல்கிறாங்க, ரஅய்து ரப்பி, என்னுடைய ரப்பை நான் பார்த்தேன் என்று சொல்கிறாங்க. சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்தாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தாங்க. எங்களுக்கு அது போதும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இந்த மேராஜுடைய இரவில் கொடுத்த கிஃப்ட் என்ன? தொழுகை. அந்த தொழுகை 50 நேரம் அல்லாஹ் ஃபர்லாக்கணும். யார்ட வசீலாவை கொண்டு அஞ்சாவிச்சு? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் துனியாவில் வாழ போக்கில் எங்களுக்கு மேலே உதவி செஞ்சாங்களா? வஃபாத்தாவே ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பிறகு உதவி செஞ்சாங்களா? ஆஃப்டர் டேஸ்டிங் த டெத் எத்தனை வருஷத்துக்கு முதல் வஃபாத் ஆகிட்டாங்க, துனியா விட்டு மறைஞ்சிட்டாங்க. மேராஜுடைய நேரத்தில் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க தான் நம்மளோட வசீலாவை கொண்டு தான் அஞ்சாவிச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபை, ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 5 தொழுங்க, நன்மை 50க்கு கிடைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வசீலாவால், வஃபாத்துக்கு பிறகு வசீலாவால் கிடைக்கிற பெனிஃபிட் ப்ரூவன் ஃப்ரம் தி ஹதீஸ். அது மட்டும் இல்லை, கடைசியாக வானத்தில் போக்கல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபரஹப வதஆலி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னைய வெல்கம் பண்ணினாங்க, எனக்காக துவா செஞ்சாங்க. 2வது வானத்தில் நபிமார்கள் இருந்தாங்க, அவங்களும் என்னைய வெல்கம் பண்ணாங்க, துவா செஞ்சாங்க. ஒவ்வொரு வானத்தில் நபிமார்கள் ஃபரஹப வதஆலி என்னைய வெல்கம் பண்ணினாங்க, எனக்காக துவா செஞ்சாங்க. யாரு? வஃபாத்தை டேஸ்ட் பண்ணின நபிமார்கள் துவா செய்கிறாங்க. மௌத்துக்கு போகிறோம் நபிமார்கள் எங்களுக்காக துவா செய்கிறாங்க என்று புகாரி முஸ்லிம் ஹதீஸை கொண்டு நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எவ்வளவு தெளிவு வந்த போகிற ஒருத்தர் நம்பாமல் இருக்கட்டும். நாங்கள் நம்புகிறவங்க அல்லாஹ் தாலா இந்த நம்பிக்கையிலே எங்களை எப்பயுமே வைப்பானாக. குத்துபு நாயகம், ஹாஜா நாயகம், ரிஃபாய் நாயகம், ஷாசுலி நாயகம், நக்ஷ்பந்தி நாயகம், சோர்வர்தி நாயகம், ஷேக் உஸ்மான் அப்பா அவர்களுடைய பாதையில் அல்லாஹ் தாலா எங்களை நடத்து வைப்பானாக. அல்லாஹ் தாலா மௌத்து வரைக்கும் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான முஹப்பத்தை எங்களுடைய இதயத்தில் பதிவு செஞ்சு வைப்பானாக. அல்லாஹ் தாலா ஈமானோட வாழ்கிற பாக்கியம், ஈமானோட மௌத்தா போகிற பாக்கியம், மௌத்து நேரம் குத்துபு நாயகத்தை பார்க்குற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.